Record on. Hello, gang. How are you? Hey Karthi, hey KG. Hi. KG, Another என்ன week tropical climate successfully. enjoy பண்றீங்களா? Tropical ஆமா climate. ஆமா ஓ அங்கயா? என்ன உங்களுக்கு டைனமிக் ஹேர் கட் நடக்கும் போல இருக்கு. ஹேர் பெருசாவது சின்னதாவது பெருசாவது சின்னதாவது. ஹேர் மட்டுமா கட் ஆகுது? தலையே அப்பப்போ துண்டிக்கப்படுது. அந்த டோப்பா ரொம்ப ஆடிட்டே இருக்கும் போல இருக்கு. திடீர்னு கூந்தலா மாறிடுது. எப்படி கேஜியோட ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப லெஜெண்டரியா இருக்குல்ல? இதுக்குதான் வந்து மேபி நித்திலனை வந்து ஜூம்ல ஹையர் பண்ணாங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த முடியெல்லாம் வந்து என்னடா? எவனா ஹயர் பண்ணுங்கடான்னு வாரம் நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். எவனும் பண்ண மாட்டேங்கிறான். ஓகே. ரைட்டு தல. சரி. ஒரு 3 வீடியோ போட்டாச்சு. இப்ப 3rd வீடியோக்கு நம்ம என்ன பிளான்னா, இப்ப we want to discuss our initial impressions on ChatGPT usage. இல்லையா? ஓகே. கேஜி பிஃபோர் நீங்க தட் ஐ ஹேவ் அ லைக் the ChatGPT is worth it அப்படின்ற கொஸ்டின் வந்து எல்லா இடத்துலயும் வருது. $20 இருக்கான்றதே மறந்து போச்சு எனக்கு. ஆமா அந்த இடத்துக்குலாம் போயிருப்பான் கார்த்தி. என்னடா எந்த இடத்துக்கு? அவனுக்கு போயிருக்கியா? அவனுக்கா? ஷேக்ஸ்பியரோட ஷேக்ஸ்பியருடைய பிறந்த இடம் பத்தி இதை பேசுறான்னு நினைக்கிறேன். எனக்கு அது என்ன இடம் அந்த தெரியல. அளவுக்கு நான் வந்து Let's come back. So கேஜி Anyway, இந்த கேள்வி உங்களுடைய வந்தது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் somebody பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல அதுக்கு முன்னாடி தான் சொல்றேன். லைக் ஸோ இந்த கேள்வி வந்தது. ஸோ பிங்ல வந்து எப்படி சாட் வித் பிடிஎஃப் பண்ணலாம் அப்படின்றது வந்து சம்படி டோல்ட். ஸோ அதை வந்து நான் குயிக்கா வந்து காமிக்க போறேன். நீங்க அதை யூஸ் பண்றீங்களா சாட் வித் பிடிஎஃப் ஆன் பிங்? I have one that was Bing. Second, I don't use chat with PDF yet. அது நான் வந்து கிளாட் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும். எனக்கு இந்த இதுலயே chat with PDF எனக்கு வந்து சரியா பிடிக்கல. ஓகே. ஸோ தென் it was not ஐ வில் ஷோ திஸ். தெரியுதா அதாவது? ஆரம்பிச்சிருச்சு. வந்துச்சு. கரெக்டான ஸ்கிரீன் வருதா? எட்ஜ் இருக்கா? ஸோ ஐ வெண்ட் அஹெட் அண்ட் மேட் எட்ஜ் மை டிஃபால்ட் பிடிஎஃப் ப்ரௌசர். ஸோ ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணால் எட்ஜில் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பிங் இருக்கு இல்லையா, அந்த பிங் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் அந்த சைட் பார் ஓப்பன் ஆகிடும். அந்த சாட் பாட்டுடைய சைட் பாரில் பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சாட் பார் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன். செட்டிங்ஸில் வந்து இஃப் யூ சி செட்டிங்ஸ் எங்க செட்டிங்ஸ்ல வந்து அக்கௌண்ட் போயிடுச்சு எனக்கு. அது தான் செட்டிங்ஸ்ல சைட் பார்ல பிங் சாட்டுக்கு போனா யூ ஹாவ் டு எனேபிள் பேஜ் கான்டெக்ஸ்ட் ஃபார் த சாட் வித் பிடிஎஃப் டு ஒர்க் இன் பிங். இந்த பேஜ் மற்றதும் யூ கேன் ஆல்சோ கண்ட்ரோல். பட் அந்த பேஜ் கான்டெக்ஸ்ட் எனேபிள் பண்ணா இட் வில் லிமிட் த சாட்டிங் டு த கரண்ட் பேஜ் ஓப்பன். ஸோ அது பண்ணிட்டா யூ கேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஓப்பன்ட் any content you open within Bing page will be a context to the will be the context to the chat. அது ஏதோ some 150 pages PDF க்கு வந்து லிமிட் இருக்குன்னு நினைக்கிறேன். இத எப்படி க்ளோஸ் பண்றது? 150 இன்ட்ரஸ்டிங். 32k லிமிட் அவங்க மாடலுக்கு. ஆனா அது வந்து that 32k model is considered as one of the costliest model which they expose. The default is around 8k வேணுமோ தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. If 150 கொடுக்குறாங்கன்னா probably it's an interesting thought. Okay. Anyway, I cannot confirm it, but இது வந்து some 155 page PDF sparks of AGI. Sebastian, can it read the images in this PDF? Can it read the, so கேட்ருவோம் அதுவே. ஏதாவது ஒரு இமேஜ், ஒரு சார்ட் அந்த சார்ட் போவோம். ஓகே, ஏதோ ஒரு சார்ட் போவோம். சார்ட்ல வந்து இத கேட்போம். I doubt it. ஏன்னா இமேஜ் கேப்பபிலிட்டிஸ் வந்து இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி தான் பாப்போமே. இல்ல because it uses DALI-யோட கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி தான். ஐ திங்க் DALI தான் இதோடது. ஆமா, OpenAI-யோடது. give 2 snapshot of the animation resulting from produced code. ஏதோ புரியுற மாதிரி சார்ட்டுக்கு போங்க கேஜி. இது ஒன்றும் புரியல. அது புரியலையா?
இந்த யூனிகார்ன் யூனிகார்ன் யூனிகார்னா? ஓகே, இந்த பிக்சர்ல என்ன அனிமல் மாதிரி இருக்குன்னு வேணா கேளுங்க. டிரா யூனிகானா அதே போட்டிருக்கு. இதான் யூனிகானா? அட கொடுமையா. இல்ல அது வந்து அந்த பேப்பர்ல என்னத்தை டிஸ்கஸ் பண்ணி இருந்ததுன்னா, டிஸ்கஸ்ட் அபவுட் ஹவு திஸ் ஜெனரேஷன் ஸ்டஃப் இம்ப்ரூவ்ட் வித் மாடல் அப்படின்னு சொல்லி அவன் ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தது, அதை எப்படி செல்ஃப் லேர்னிங்னால அது எப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்னு காட்டுறதுக்காக அவன் போட்டிருந்தான். இல்ல ஒரு கேள்வி கேளுங்க. வாட் இஸ் தி அக்யூரசி ஆஃப் திஸ் மாடல்னு கேளுங்க. வாட் இஸ் த அனிமல் இன் பிக்சர் ஆன் பேஜ் 5? என்னங்க இவ்வளவு நேரம் யோசிக்குது? அக்கார்டிங் டு தி கரண்ட் யூனிகான். Unicorn picture is generated by GPT-4, a language of creating graphics. What is the color of the unicorn? கேளு. Color of the unicorn generated. ரொம்ப கேள்வி கேக்குற அப்படின்னு. With pink and blue accents, the horn, mane and tail are pink and blue, while the rest of the body is white. ஓ இல்ல இது வந்து யூனிகார்னோடது சொல்லுது. இல்ல ஆன்சர் ஃப்ரம் திஸ் பேஜ் இன்ஸ்டெட்னு ஒரு ஆப்ஷன் வருது. ஓகே. So it actually flips between the two. Answer from this page, answer from the web. இல்ல. So it doesn't have that capability. Correct. You are right. வேற என்ன இருக்கு? இதுவும் டிஃபரெண்டா இருக்கு. ஓ இங்க இருக்குப்பா, இன்னொன்னு இருக்கு. அது ஒயிட் ஆனா எங்கேயுமே இல்ல. கரெக்ட்டா அந்த ஃபிகரோட கேப்ஷன் இது ப்ரொவைட் பண்ணிருக்கு. இன் பேஜ் 5 னு போடு. அடுத்து அதான் கடைசியா அதுகிட்ட சொல்றக்கூடிய ஒரு பேஜ் 5 ஏற்கனவே போட்டாச்சு. இல்ல அந்த பேஜ் 5ல இருக்க யூனிகார்னோட கலர் என்ன அப்படின்னு கேக்குறது. இது பார்த்து நான் டக்குன்னு சொல்லிடுவேனே, அது எதுக்கு ChatGPT கேட்கணும்? we are looking at the capacity of the thing. அது ஒரு குழந்தை மாதிரி பார்க்கணும். What is its capacity னு. அதான் இந்த குழந்தை அதோட நல்லா சொல்லுதுன்னு சொல்ல வந்தேன். இல்ல நீ எனக்கு வந்து இதுல மனசு ரொம்ப வலிக்கிறது என்னன்னா, இந்த குழந்தை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அந்த குழந்தை இந்த குழந்தையோட வேலையை பறிக்கிறது. அந்த குழந்தையே நீங்க தான் சார்ன்ற லெவலுக்கு பேசுற தெரியுமா? Actually வந்து this is hallucinating, கரெக்ட்டா? The unicorn is white. அது வந்து I think it is very influenced by unicorn being white. No, I think it looks at the whole picture bitmap. There is white background இருக்குலையா, அத white னு நினைச்சுக்குது. Probably. Oh, that makes more sense, Karthik. No, இந்த சார்ட்டுக்கு போங்க. இந்த சார்ட் பார் சார்ட்டுக்கு போங்க. பார் சார்ட்ல கேட்போம் கேள்வி. See, I want it to study facts. அந்த பார் சார்ட்ல வந்து சிம்பிளா கேட்போம், எது அதிகம் எது கம்மின்னு. அந்த பார் சார்ட்டை ஜூம் இன் பண்ணுங்க. பார் சார்ட்டை ஜூம் இன் பண்ணணுமா? ஆமா. இது எந்த பேஜ்? இன் பேஜ் 9. ஓகே. நம்பர் ஆஃப் ஸ்கோர்ஸ். which score is highest னு கேளுங்க. இந்த பார் சார்ட் ரீட் பண்ணி தான் பாப்போம். Based on bar chart on page 9. What is the highest score? Which score has the highest number of scores? Bar chart. mana chart score number of scores histogram இது. ஆமா. bar chart ஆமா. hash of score has the highest number of scores. Number of highest frequency. Highest frequency. Highest frequency. Very good. Prompt engineering கத்துக்கோங்க KG. அல இது இங்கிலீஷ். the histogram. போதும். இப்ப கரெக்ட்டா ரீட் பண்ணுதான்னு பாப்போம். According to the current web page context, page 9 shows a histogram of the number of words in the text generated by the media. Okay, அதோ கதடிக்குது. Histogram is 10. Okay. Hallucination. It is not. இல்ல ஸ்கோர் னு கேளுங்க ஒரு lowest frequency. Which score has the highest frequency னு கேளுங்க. In page 9, which score has the highest frequency? Which score has the highest frequency? As per figure number போடுங்க. அந்த figure number இல்லனா frequency அதுக்கு more context கொடுப்போம். என்ன figure number actually? What is the name of the number of the figure? Figure 1.5. Which score has the highest figure in figure 1.5?
சரி, இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? இந்த ஆமா, let's demonstration. stop after this. Yeah. ஆமா. என்ன? So the score of GPT Text on read lead coach பண்ணிட்டு interview, which provides simulated coding interviews. சரிங்க. Score determined by ஏங்க ரீட் ரைட்டுங்க. பண்ணாதீங்க, மக்களே ரீட் பண்ணிப்பாங்க, ரீட் பண்ண வேண்டாம். Frequency and figure is 10. ஓகே, Which corresponds to மொத்தம் அதுக்கு புரியல. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நோ, பட் திஸ் டைம் இட் ரெட் த டெக்ஸ்ட் இல்லையா? அந்த ஃபிகர் 1.5 அப்படின்றது வந்து இட் ஹெல்ப்ட் இட் ரீட் த டெக்ஸ்ட். அது வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொன்னா அந்த 0 to 10ல அது ஹையஸ்ட் அந்த மாதிரி எடுத்துருச்சு. ஸோ ரேதர் தென் வாட் ஸ்கோர் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்கோர்ஸ் மாதிரி இதை மாத்தி குழந்தை நம்ம வந்து சொல்லி இன்னும் பழகல. ஓகே, இப்பதான் பிறந்திருக்கு. இட்ஸ் நாட் ரீடிங் தி இமேஜ். It கரெக்ட்டா? is not able to read the image, or it is not I able am to give accurate answers. It I'm can still jump. not sure about No, no. the number Vikram, reading the simple question. ஏன்னா Simple question. See, it has read the whole PDF. இல்லையா? All the text in the PDF it has read. இல்லையா? இல்லப்பா, இட் ஸ்டில் சேஸ் அந்த ஸ்கோர் வேல்யூல ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு கேக்குறப்ப அது என்ன நினைச்சுக்குதுன்னா, நீ வந்து 0 to 10 இருக்கிறப்ப அந்த 0 ஃப்ரீக்வன்சி, 1 ஃப்ரீக்வன்சி, செகண்ட் ஃப்ரீக்வன்சி, தேர்ட் ஃப்ரீக்வன்சின்னு போய் அவன் வந்து 10th ஃப்ரீக்வன்சி வரைக்கும் இருக்கு இதுல அப்படின்னு சொல்லி அதை சொல்லுது. அது நம்ம சம்டைம்ஸ் கேட்கிற கேள்வியிலயும் ஒரு ஆம்பிகுட்டி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அதான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஸோ அதனால இது ஐ திங்க் தேர் இஸ் ஸ்டில் இது, பட் இட் இஸ் நாட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அது அண்டர்ஸ்டாண்டிங் மேட்ச் ஆகல, அது தெரியுது. அண்ட் இமேஜ் ரீட் ஆகுதான்றது எனக்கு தெரியல. மை திங் இஸ் ஐ அம் இம்ப்ரெஸ்ட் பை தி ஷியர் எபிலிட்டி. அந்த டெக்ஸ்ட்ல வந்து சம்மரைஸ் பண்றது, இந்த பிடிஎஃப் ரீட் பண்ணி அந்த அளவுக்கு கொடுத்துருக்கான் இல்லையா? லைக் இவ்வளவு கான்வர்சேஷன் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்கான். ஐ அம் இம்ப்ரெஸ்ட் பை இட். So maybe now we can move on to GPT plus. You want to the experiment which he maybe Karthi lead பண்றியா? Okay, I can lead it actually. You want me to start off with the one I was looking at? Share screen. Share my screen to share. Okay. So you want to go with my examples first? Yes. Yeah, go ahead. Okay. I had this is my long-term passion. இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கம்முன்னு ஒரு நாவல் ரைட்டர் ஆகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஓகே, for a quick summary, I think this can be a very good assistant for a novel writer. It can be very helpful for me in that domain. And I also tried one more. Can it be an assistant for me as a programmer, which is my other professional life? I figured it is not good assistant as a programmer. So two things I try பண்ணேன். ஒன்னு வந்து என்னோட ஹாபிக்கு இது ஒர்க் will help. Okay, so this is a hobby. This is my hobby. I made a try at my hobby, which is I want to create a story based on a chess game. Chess gameல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிங், குயின், ரூக் எல்லாம் இருக்கும். Can we assign different characters to it, and based on the actual happenings in a chess game, can we play out a story which will have a very dramatic ending, which will have different strategies placed, different turnarounds. அது மாதிரி தான் நான் வந்து ஆக்சுவலாக நான் இந்த ஒரு ஐடியா வந்து ஐ ஹேட் ஃபார் 2-3 years ago. பட் உட்காந்து எழுதுறதுக்கு ரொம்ப சோம்பேறியா இருந்தது. ஓகே, ஐ வாஸ் வெரி லேசி டு புட் பென் ஆன் பேப்பர் அண்ட் ரைட் டவுன் த ஸ்டோரி. பட் ஃபார் மீ வித்தின் half an hour I could develop this novel pretty quickly. ஓகேவா, நான் என்ன கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் செஸ் கேம் கேட்டேன். கேம் இஸ் some 5 answers. Then I took the immortal game. I don't know what the immortal game is. Okay, but I took, okay, let's go with the immortal game. What is the game? In which there were famous for bold sacrifice and dramatic conclusion, which is good for my novel. Okay, then I told it to explain the moves. Anyone can do it. ChatGPT will also do it. Then using the moves in this immortal game, develop a story of kings and queens in Victorian Britain. Then it went and developed the story based on for each move. It then said இந்த நைட்ஸ்லாம் இருக்காங்க, கிங் அண்ட் குயின் இருக்காங்க, இவங்களுக்குலாம் அடிதடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. ஸோ தென் ஐ செட் go and develop it with more characters, and it add characters for pawns, rooks,
castles, blah blah blah, assign different characters to each of it. He did a good job. Again, இது வந்து ஒரு overview தான். It's not like a novel, yeah, just what a single pager, okay, which I wanted to write a novel actually. ப்ளஸ் வந்து இதோட ப்ராப்ளம் என்னன்னா ஒரு பேஜுக்கு தான் டெக்ஸ்ட் டெவலப் பண்ணுது. இட் கான்ட் கிவ் மீ, ஐ வாண்ட் அ நாவல் மீன்ஸ் ஐ வாண்ட் இட் டு ஜெனரேட் ரிலீஸ் 10 pages. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு கம் அப் வித் a story which is bigger than 10 pages இல்லையா? Obviously me being the most lazy. You can break it down இல்லையா? Like give me scenes for this paragraph. Yes, that's what I went slowly I developed it. Then I said in the storyல வந்து add events from the Napoleonic years, Napoleon wars with Russia இருக்கலாம், அந்த பேக்ரவுண்ட் எடுத்து அதோட ஈவென்ட்ஸ் எல்லாம் அதுல ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு அது கொஞ்சம் அப்படியே வந்து நெப்போலியன் அவர் காது பட இத கேட்டாருன்னா டென்ஷன் ஆயிடுவாரு. 1851 நெப்போலியன் எராவாடா? Yeah, see, historical accuracy தேவையில்லையா? I am writing a fictional novel. நான் வந்து என்ன சொல்றேன், நான் வந்து என்ன சொல்றேன், அங்க இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோ சீனா, இங்க இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோ சீனா. காப்பி தான் போகுது. இட் இஸ் நாட் கிரியேட்டிவ், இட் இஸ் ஒரிஜினல் இல்லையா? இட் இஸ் ட்ரைங் டு காப்பி சம் திங்ஸ், காப்பி ஆக்சுவல் ரியல் ஈவென்ட்ஸ் ஃப்ரம் நெப்போலியனிக் எராஸ் இன்டு தி ஸ்டோரின்னு கேட்டா it was able to at least say something which looks like it copied something. Whether it is accurate or not, I didn't have time to go and check. Okay, அப்புறமே I figured out that I think நம்ம வந்து Did you say that can you generate some 10 pages of content அந்த மாதிரி அத force plus ஒன்னியா? Yeah. 10 pages நான் போல. Okay, I gave it an answer to give longer story. We'll go there. Okay. I figured out, so இந்த intention. Can it add more to the story? Obviously நாவல்னா we just need an outline மட்டும் தேவையில்லை. We need smaller characters. அங்க வந்து ஒரு ஆர்மில வந்து ஒரு ஸ்மால் இவன் இருக்கான், சோல்ஜர் இருக்கான், அந்த ஊர்ல ஒரு ஃபார்மர் இருக்கான், அவனுடைய மூலியமா நம்ம ஸ்டோரியை டிராவல் பண்ணுவோம். இப்ப எப்படி வந்தியத்தேவனோட வழியா வந்து பொன்னியின் செல்வன் போகுதுல, அது மாதிரி நம்ம வந்து டிராவல் பண்ணுவோம். பிளஸ் வந்து செஸ்ல வந்து ஒவ்வொரு மூலியும் ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா பான் வில் பி சாக்ரிஃபைஸ் இல்லையா? ஒரு டெத் நடக்குது, அது ஒரு டெத் ஈவெண்டா வச்சு அதை வந்து ஒரு சாப்டரா டெவலப் பண்ணலாம். இதுதான் ஐடியா. அதனால சொன்னேன், எனக்கு வந்து செஸ் பீஸ்ல ரூக், ஹார்ஸ் எல்லாம் இருக்கு, பான்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் நான் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணனோட ஆட் பண்ணிச்சு. இட் டிட் a good job. நைட்ஸ்லாம் ஆட் பண்ணிச்சு, போரிஸ் அண்ட் யூரி, ஃபெரோஷியஸ் கேவல்ரி, பான்ஸ்னா பிரேவ் சோல்ஜர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிச்சு. அகைன் இட் ஸ்டக் வித் a single page. கிடையாது, ஏன்னா அது சிங்கிள் பேஜ்லயே போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்ட மாதிரி கேன் யூ மேக் இட் a long story with events and personal storyன்னு கேட்டேன். லாங்குன்னு சொன்னேன். அப்படின்னோட அது கொஞ்சம் ஆட் பண்ணிச்சு. உதாரணத்துக்கு வந்து பாருங்க, left behind his wife. இந்த பிளகின்ஸ்ல வந்து ஏதாவது டவுன்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லையாடா? என்ன கான்டெக்ஸ்ட்ல கேக்குற புரியல எனக்கு. இல்ல, இப்போ யூ ட்ரைங் டு கெட் இட் டு கிவ் யூ மோர் ஸ்டஃப் இல்ல, மேபி இட் கேன் யூசிங் a plugin. Like using a plugin you can download like a word document. If I'm if I'm right, the plugin வந்து என்ன பண்ணுதுன்னா the மாடல் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. plugin gives you better interfaces மாதிரி தான் முக்காவாசி இருக்கு. It will help you read a word document or it will help you read a PDF directly into it. அந்த மாதிரி தான் இருக்கே தவிர plugin is not a component of the model. Plugin is how do you get text from something or extract text from here and do it out. இந்த text input text output application இல்ல, application level தான், but application levelல கூட it can it should be able to download and write into some, like இப்போ இவ்வளவு conversation நடந்திருக்கு, there is a way to download it as a PDF. அது இருக்கு. Maybe there is a next level where you can download text of a particular format from the entire conversation. அது அப்ளிகேஷன் லெவல் தான். கரெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து I understand your question KG. நான் நினைக்கிறேன்னா you can write an application. I will come to that. நான் வந்து இது என்ன அப்ளிகேஷனா டெவலப் பண்ணலாம்ன்றதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். I will come to that probably by the end of it. இல்ல, ஏற்கனவே இருக்கலாம்னு கேக்குறேன் நான் செக் பண்ணல, பட் ஏற்கனவே எனக்கு தெரியல, but I'll give you my idea of what it can be. Okay, sure. So obviously it added some elements. இவான்ற வந்து ஃப்ரண்ட் லைன்ல இருக்க ஒரு சிம்பிள் ஃபார்மர் அப்படி கொஞ்சம் ஆட் பண்ணிச்சு. ஓகே, தென் இட் இஸ் மேட் இட் a slightly bigger story. Then I figured out, நான் வந்து திருப்பியும் கேட்டேன் ஸ்ட்ராட்டஜிலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி முடியுமான்னு. ஆட் பண்ணிச்சு, பட் இட் ரெடியூஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இட் வாஸ் நாட் கோயிங் ஹை. தென் ஐ ஃபிகர்ட் அவுட் வந்து நான் வந்து இதை கைட் பண்ணணும். இது வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம திருப்பி கேள்வி கேட்கறதுனால இட் won't create me a novel. We have to guide this. ஏன்னா இது வந்து it can generate me couple of pages of content based on what I am telling it அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அதே மாதிரி கேட்டேன் லாங் ஸ்டோரி ஈவன் வித் பெர்னல் ஸ்டோரியில் திருப்பி ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு புரிஞ்சிச்சு இது வந்து இட் வாஸ் நாட் கோயிங், இட் இஸ் லைக் கோயிங் இன் சர்க்கிள்ஸ் அகைன் அண்ட் அகைன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், லெட்ஸ் ஸ்டார்ட் அ நாவல். நாவல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஸ்டோரியோட எலிமெண்ட்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஐ ஹேட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி. ரஷ்யன் எம்பையருக்கும் பிரெஞ்சு எம்பையருக்கும் அடித்தடி, இங்க இருந்து போர் நடக்குது, இந்த குயின்லாம் இருக்காங்க, இதுல சாக்ரிஃபைஸ் நடக்குது, ஸ்ட்ராட்டஜி வார் நடக்குது அப்படின்றதான் ப்ரெமைஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 என்ன பண்ணுவோம், லைட் அ டீடைல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ரஷ்யன் எம்பையர். அப்படின்னோடனே இட் ஸ்கிப்ட் ஆல் த ஸ்டோரி அண்ட் வென்ட் இன்டு த டீப் போன் ஆஃப் வாட் தி ரஷ்யன் எம்பையர் வாஸ் அபவுட் அப்படின்னு ஆரம்பிச்சது. தென் ஐ செட் ஆட் சம் வீக்னஸஸ். இந்த ரஷ்யனோட கிங் குயின்க்குலாம் சில வீக்னஸஸ் ஆட் பண்ணு அப்படின்னோடனே இது செட் ஓகே அவருக்கும் சில வீக்னஸ் இருக்கு, டார்க் சைட் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கு, சசப்டபிள் டு ஸ்கீம்ஸ் ஆஃப் ரைவல் ஃபேக்ஷன்ஸ் அப்படி சொல்லிட்டு கிங் குயின் கொஞ்சம் ஆட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு உமன் கேரக்டர் ஆட் பண்ணி இந்த ரஷ்யன் சைடில் வந்து அந்த உமன் வந்து ஒரு ப்ராமிஸ்கியூஸ் உமன் ஹூ இஸ் காசிங் ட்ரபிள் இன் தி கோர்ட் அப்படின்னு. then it added a character called Lady Anastasia, who is a powerful noble woman who was within the Russia. So but I think we can go little to the faster. full part. ஏன்னா வந்து I will be more interested in understanding the programming part of it. This I understand is yeah. So this is good. This is what I did. Okay, நான் என்ன பண்ணேன்னா then Anastasia-க்கும் Queen Catherine-க்கு ஒரு ப்ராப்ளம் எழுது, பேக் ஸ்டோரி எழுது. பேக் ஸ்டோரி involve her love with King Lionel. I had to give it plot points. Okay. If I give plot points, it is able to write some generic text based on the plot point. Anastasia அதே மாதிரி அங்க இருக்கிற knights வந்து they were twins where they were in love with Anastasia. அங்க ஒரு லவ் ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணணும்னு கிரியேட் பண்ணிடுச்சு. தென் அப்புறமேட்டு பிரேவரி இவன்றது அங்க இருக்கிற சோல்ஜர், அவரோட பிரேவரி, அவர் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கா நைட்டுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் ஐ கிரியேட்டட் லாட் ஆஃப் பிளாட் பாயிண்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் இன்டர்சேஞ்ச், நிறைய கேரக்டர்ஸ்ல ரிலேஷன்ஷிப்ல நானே கிரியேட் பண்ணோன்னே நான் சொன்னேன் இந்த கேரக்டர்ஸ்க்கு இதுதான் ரிலேஷன்ஷிப், நீ இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணி ஒரு சாப்டர் எழுதுனா இட் குட் கம் அப் வித் அட்லீஸ்ட் couple of pages. So I figured out that. Then I said draw a graph of all character relationships-னா டிரா பண்ண முடியாது, ஆனா இது வரைக்கும் நீ டிஃபைன் பண்ண கேரக்டர்ஸ்லாம் இதுதான் அப்படின்னா அதே மாதிரி ஃப்ரெண்ட் சைட்லயும் ஐ ஸ்டார்ட் டெவலப்பிங். அதே மாதிரி டெவலப் கிரே ஷேட்ஸ், ஒரு மினிஸ்டர் ஹூ இஸ் வெரி கிரே ஷேட் ஹூ வாண்ட்ஸ் டு பிகம் த கிங். இது மாதிரி ஐ வெண்ட் அஹெட் ஆக்சுவலி. So you can ask it to இது வந்து GPT-4லயே இருக்கு. You can ask it to give you a SVG code for the character diagrams. கொடுக்கும். சரி கொடுக்கலாம். அது ப்ராப்ளம். Diagramming draw.io டயகிராம் எல்லாம் ஓபன் பண்ணலாம். அது வந்து GPT-4லயே இருக்கு. இதுல இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். check it out. இது GPT-4 தானே? நான் சொன்னேன் அப்புறமேட்டு can you store the story for me later அப்படின்னா நல்லா ஸ்டோர்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஓகே எனக்கு ஆப்வியஸா எனக்கு டைம் முடிஞ்சிச்சு. பட் ஐ காப்பி பேஸ்ட் எக்ஸ்போர்ட்னு ஒரு இது இருக்கு, நான் இப்ப செக் பண்ணேன். எக்ஸ்போர்ட்னு ஒரு you can export the whole conversation. நீங்க போய் ரைட்ல வந்து அந்த இங்க இருக்குல்ல உங்க கான்வர்சேஷன் நீ வந்து delete இருக்கு, இன்னொன்னு வந்து export இருக்கு, இன்னொன்னு edit இருக்கு. மூணு ஆப்ஷன் இருக்கு to the left பாத்தீனா. So you can do that. I created a whole story with lot of elements to it. அது எல்லாத்தையும் வந்து அது போய் ஸ்டோர் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி so it should not deviate இல்லையா, அதுக்காக நான் சொன்னேன். but it was not able to see. but my புரியுது உன்னுடைய அப்ளிகேஷன் ஐடியா புரியுது. somebody has to write that application. Can write an application, but someone should plot points வச்சு weave பண்ணும். if you give them plot points it can generate some text, then you have to go and edit it again. okay so it becomes easier to write a novel, but it won't be a creatively great novel. but at least it's based on a chess game which has a lot of twists and turns. that was my idea. okay இந்த வீடியோல சொல்றது வந்து காப்பிரைட் பண்ணிக்கிறேன், யாரும் காப்பி அடிக்க கூடாது. ஓகே நீ அத கோபைலட்டா ட்ரீட் பண்ண. கோபைலட்டா தான ட்ரீட் பண்ணனும். இது ஓகே சீரியஸா சொல்றேன். it can be a good assistant for me in novel writing. okay it can go into all the literature based on all the different events. ஒரு நெப்போலியனிக் இயர்ஸ்ல இருந்து ஒரு காப்பி அடிச்சுக்கோ, பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து ஒன்னு காப்பி அடிச்சுக்கோ, அமெரிக்கன் ரெவல்யூஷன்ல இருந்து ஒன்னு காப்பி அடிச்சுக்கோ, மாயன் ரெவல்யூஷன்ல இருந்து காப்பி அடிச்சுக்கோ, நிறைய எலிமெண்ட்ஸ் அங்க அடிச்சு I can create a novel. okay based on அதாவது இன்ஸ்பிரேஷன் னு சொல்ற. see whole ChatGPT is inspired தானே. it is not creatively, it can't create a new story. so for this it's a good thing. okay but obviously there are application right. I think I'll be more interested in understanding your programming experiment. Let's go there. okay அடுத்து வந்து நான் வந்து ப்ரோகிராம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ப்ரொஃபஷனலா இல்ல ஹெல்ப் பண்ணணும். தொடங்கறதுக்கு முன்னாடி இத ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். If you build a screenplay software with OpenAI backend, that can be quite powerful. அதான் சொல்றேன். If you make This like can a be fed visualize into a screenplay writer. Yes. So okay, so to if I had to summarize, it is not gonna do the whole job for you. As KG said, co-pilot மாதிரி, where if you can treat it as a intern. அதுதான் ஜென்ரலா எல்லாரும் இங்க அனாலஜியா கொடுக்குறது. ஒரு இன்டர்னுக்கு நீ என்னென்ன லெவல்ல டீடைல் கொடுப்பியோ அந்த லெவல்ல டீடைல் கொடுத்தீங்கன்னா இட் வில் டூ அன் இன்டர்ன்ஸ் ஜாப். ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன அந்த லெவலுக்கு வேண்டிய ஜாப் அது பண்ணி திருப்பி கொடுக்கும். ஸோ யூ ஹேவ் டு பிரேக் இட் டவுன் இன்டு ஸ்மாலர் பீசஸ் and you have to direct it in the right direction when it makes a mistake, and then you can expect the right results. That's the gist which I can never expect a right result. It will give some result which you have to review and come up with obviously your own. Without review you cannot always confirm something. அதுக்கு தான் இப்ப நம்ம டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லயே அந்த பிரச்சனை உண்டு இல்ல. ஒரு கோடை எழுதிட்டு நான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவேன், அது ஒரு டெஸ்டர் பார்த்து QA பார்த்ததுக்கு அப்புறம் தானே அது வந்து ஒரு ஃபைனலா ப்ராடக்ட்டுக்குள்ள போகுது. சோ அது மாதிரி இதுக்கு ஒரு கரெஸ்பாண்டிங் இந்த புரோகிராமர்ஸே ஒளிஞ்சிடுவாங்க 5 வருஷத்துல. புரோகிராமர்ஸே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் இந்த AI விக்கிறாங்க. அதுதான் நீ திருப்பி அது வந்து அந்த டிஸ்கஷன் அது வந்து ஒரு பெர்சன்டேஜ் கேம். ஓகேவா? சோ அது உனக்கு தெரியும். சிரிக்கிறத பார்த்தாலே உனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, யூ ஆர் ட்ரைங் டு செல் சம்திங் டூ மச் எக்ஸாஜரேட் பண்ணி செல் பண்றீங்க அப்படின்றத என்னோட கன்சர்ன். பட் அந்த கன்சர்ன் இஸ் அக்செப்டட் கார்த்திக். நான் என்ன சொல்ல வரேன்னா, வாட் ஹேப்பன் 6 months பேக், அப்ப இருந்த 3.5க்கும் அது ரேம்பிள் பண்ண லெவலுக்கு 4 இல்ல. So the idea is if 4 can improve, if you can improve it in such a short time, in next 4 இதுல வந்து the accuracy will increase accordingly in ஒரு projection தான் தவிர, if it increases in the same direction everybody will go into இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வர இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இந்த கரண்ட் ஸ்டேட்ல யாருமே வந்து அந்த லெவலுக்கு it is still a intern லெவலுக்கு அதே பெரிய விஷயம் தானே அப்படின்ற மாதிரி தான். I see why a lot of Hollywood people are scared of it, screen writers. ஏன்னா இது வச்சு நிறைய கதை நம்மளே அடிச்சுக்கலாம். ஸோ நான் என்னுடைய சம்மரி கடைசி சொல்லிடுறேன். பட் லெட்ஸ் கோ டு தி சி எக்ஸாம்பிள். சி ப்ரோக்ராம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சிம்பிள் ஜெகோபி சால்வர். இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் ப்ரோக்ராம் விச் கம்ப்யூட்ஸ் தி solve something. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. It starts with a mesh and then initiates the MPA ranks. It runs on 4 ranks, 4 cores. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் HPC ஜாப். அந்த ரேங்க்ல வந்து இனிஷியேட் பண்ணிடுது டேட்டாவை, ஒவ்வொரு ரேங்க்கும் என்னன்னு சொல்லிட்டு. then it will send the data across each other and then it will do some approximation. ஓகேவா? x plus by 4. ஓகே, இது வந்து உதாரணத்துக்கு வந்து நடுவில் இருக்க டேட்டா வந்து is a average of up, down, side and base அப்படின்றது தான். புரியுது. இது வந்து சிம்பிள் சால்வர். அது வந்து நான் I will go and probably just to clarify, Jacobi is a complex multivariable problem, கரெக்ட்டா? calculus problem. அதோட நியூமெரிக்கல் வெர்ஷன். இது வந்து ஜெகோபி சால்வர். சிம்பிள் வந்து ஆவரேஜ் அப்ராக்சிமேட்டர். ஓகேவா? ஓகே, உதாரணத்துக்கு இந்த பிக்சலோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியலனா, the value of this pixel is above pixel, neighborhood தல side pixel, right left pixelோட ஆவரேஜ் தான் இந்த பிக்சல் சொல்லிட்டு ஆவரேஜ் பண்ணலாம். அதான் ஜெகோபி. பட் அத ஜெகோபி வச்சு நம்ம சால்வ் பண்றோம். you are solving using an iterative method to solve it. The C code is not so relevant, but it is a good thing. It started very well. Okay, first என்ன பண்ணேன்னா, அந்த கோட்ல வந்து ஒரு கோடை delete பண்ணிட்டேன். Okay, I went ahead and deleted here one thing. For example, it needs to do a all reduce னா வந்து all ranks இருக்க எல்லா அதையும் சம் பண்ணனும், ஆட் பண்ணனும். Okay, for us it is not important. Let's skip that. Simply I deleted some code பண்ணிட்டு it is corrected implement னு கேட்டேன். then it figured out. இந்த நார்ம் வந்து நீங்க கால்குலேட் பண்ணும்போது நீங்க லோக்கலா தான் கால்குலேட் பண்றீங்க. நீங்க வந்து வேற you are trying to run a parallel job. இந்த parallel jobல உங்க நார்ம் வந்து மல்டிபிள் நோட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணுவோம்னா அப்படின்னு கண்டுபிடிச்சு, அதுக்கு நீங்க you have to use MPA all reduce, MPA is reduce அதே கண்டுபிடிச்சிச்சு. குட். ஓ ஓகே. I'm very surprised.
smart, and it clearly said, this is a global difference now that includes contribution from all processes. In an MPA program, this typically calculated with MPA already. Cool. இல்ல நீ அதுக்கு என்ன இன்புட் கொடுத்தா இது அது நான் infer ஒரு பண்றது கோட ஃபர்ஸ்ட் வெறும் கோட் மட்டும் தான் கொடுத்திருக்கான். ஃபைல It doesn't அடிச்சு, know it is an MPI அதுல இருந்து code ஒரு லைனை also. டெலீட் பண்ணிட்டேன். It has derived all that information. ஓகே ஒரு லைனை டெலீட் பண்ணிட்டேன், வேணும்னா டெலீட் பண்ணிட்டேன். ஓகேவா, Nice. டெலீட் பண்ணிட்டு சொன்னேன் ஆக்சுவலா இந்த எம்பி ஆல்ரெடி இருக்குல்ல இந்த லைனை டெலீட் பண்ணிட்டேன். அது கண்டுபிடிச்சிச்சு, நீ தம்பி நீ டெலீட் பண்ணிருக்கான்ட்டு. ஆனா இது ரொம்ப ஸ்டாண்டர்டான கோடு. ஓகேவா, சரி. பட் இட் கண்டுபிடிச்சிச்சு. ஐம் வெரி ஹாப்பி வித் இட். என்ன சொல்றேன், எனக்கு நீங்க நான் ஒன்னும் சொன்ன ரொம்ப சோம்பேறி இல்லையா நானு. கேன் யூ கிவ் மீ a மேக் ஃபைல் டு பில்ட் இட் அண்ட் ரன் இட் நான் சொல்லிச்சு. ஐ கேன் கிவ் மீ a மேக் ஃபைல் பட் ஐ கான்ட் ரன் இட்னு சொல்லிடுச்சு. கேன் யூ ரன் இட் ஆமா. சொல்லிச்சு. என்னால ரன்லாம் பண்ண முடியாது, ஆனா ரன் கமெண்ட் நீயே போய் ரன் பண்ணிக்கோ அப்படின்னு. எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்தது. சரி, எனக்கு இந்த டேய் அவன்ட்ட கம்பைலர் எல்லாம் கிடையாதுடா. டெக்ஸ்ட் இன்புட் தான் பண்ற. it may not be a compiler. As an programmer who is using a tool, I expect it. Somebody who is developing tomorrow should do this. Minority report பைத்தான் பண்ணுது. சோ இட்ஸ் a matter of அதான் தல, அது ரன் பண்றதுக்கு ஹார்ட்வேர் இல்ல, கிராஸ் கம்பைலர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது கிட்ட போய் அதெல்லாம் MPI ஜாப் ஆட்டோமேட்டிக்கலா தெரிஞ்சுக்கணும்பா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆப்வியஸா இட் இஸ் ஸ்ட்ரகிளிங். ஓகே, நீங்க இந்த எதிர்காலத்துல வரல பண்ணனும். ஓகேவா, I will go fast. Okay, இதுல லூப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து we are running out of time. பேரலைஸ் லூப் பண்ண சொன்னேன். ஓகே, என்னன்னா இந்த OMP பேர் பண்ணணும். ஓகேவா, பாவம் இதுல கொஞ்சம் பிரைவேட்ல 2 லூப் இருக்கு, ஐ லூப் இருக்கு, ஜே லூப் இருக்கு. ரெண்டுக்கும் ஐ அண்ட் ஜே போடணும், ஜே மட்டும் தான் போட்டுச்சு. ஆனா இது ரிடக்ஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சிச்சு. ஓகேவா, புரியல எனக்கு. ஐ அண்ட் ஜே போட்டிருக்கேன், எது இல்லன்னு சொல்ல வரேன். OMP parallel ஓ மேலையா மேலையா. ஓகே ஓகே, ஓகே parallelize பண்றோம். gotcha I understand. There are 2 loops here, I and j, private I புரியுது. and this is a reduction operator. Loops வந்து எல்லாம் போய் ஒரே டைம்ல ரைட் பண்ண கூடாது. அதுக்காக ரிடக்ஷன் ஆபரேட்டர் டிசைட் பண்ணனும். அது பண்ணிருக்கு. I am happy with it. Somewhat பண்ணிருக்கேன்னு வெச்சுக்கோங்க. It got. Then I went it to set refactor பண்ணு சொன்னேன். இதுல நிறைய டபுள்ஸ்லாம் இருக்கு. டபுள்னா 64 bit size. அதெல்லாம் ஃப்ளோட்டா மாத்திருக்கு. ஃப்ளோட்டா மாத்தணும்னு மாத்திச்சு. It did a good job. I tested it, it worked fine. அதுல என்ன ப்ராப்ளம்னா மெயினா இந்த MPI ல இருந்து நம்ம MPI ஃப்ளோட்டா மாத்தணும், டபுள்லாம். அதுவும் மாத்திச்சு. அது டேரக்டா மாத்திச்சு. ஓகேவா, இதெல்லாம் மாத்திச்சு. அப்புறமேட்டு நான் கொஞ்சம் இந்த எனக்கு நிறைய ஹார்ட் கோடிங்லாம் இருக்கு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிடுச்சு. நல்ல புள்ளியா. ஓகேவா, இது வரைக்கும் சூப்பரா பண்ணிச்சு. சூப்பரா பண்ணிச்சு. ஆனா என்ன ஆச்சு, திடீர்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டேன். இது வரைக்கும் போயிட்டேன். வெளில போயிட்டு வந்து திருப்பி ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் வேலையே செய்யல. ஆனா வெளில போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தப்பு பண்ணிடுச்சு. ஓகேவா, உதாரணத்துக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு, பெரிய ப்ராப்ளம், அடிக்கடி இது கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்லுது தல, அது சொல்றேன். எக்ஸ் லோக்கல் அண்ட் எக்ஸ் நியூ டிக்ளேர் பண்றோம் இல்லையா, இது மெஷ் சைஸ் டிவைடட் பை 4, மெஷ் சைஸ் டிவைடட் பை 3 இருக்கு. ஓகேவா, ஆனா இது when it replaced with constant எல்லாத்தையும் வந்து வெரி mesh size divided by total ranks it declared a even bigger array than required. ஓகேவா, சிம்பிளா அந்த நம்பர் கால்குலேட் பண்ணி தான் கூட தெரிஞ்சிருக்கும் அதுக்கு வேற நம்பர்ன்ட்டு. பட் ஜஸ்ட் curious ஏன் are 4 and 3 that significant, or can both be replaced by the same value? For example, like if I will tell you why it is. For example, இது வந்து mesh size வந்து 12. ஓகேவா, 12 is the mesh ஸ்கொயர்னா 12 இருக்கு. அத 4/3 டிவைட் பண்ணிக்கலாம். 4 ஸ்கொயர்ஸா இல்லையா, 4/3 டிவைட் பண்ணிக்கலாம். அதான் அந்த 4 க்கு 3 குள்ள வேல்யூ. இது என்ன பண்ணுச்சு, it gave me a even bigger array. It gives a 4x4 கொடுக்குது. 4x16 மாத்திச்சு அது. ஓகேவா, but it made it very it consumed more memory and it also allocated more than necessary. Okay, even though this might not result in errors, இது வந்து when you go to bigger size it will result in a lot of corruptions and things. This is bit a problem, but it's not a big problem. ஓகேவா, okay, memory leak ஆகுதுன்றியா, memory access வந்து தப்பா but it didn't understand that the mesh size க்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு டிக்ளேர் பண்ணும்போது. simply but mesh size இங்க வந்து 256 ஆயிடுச்சு இல்ல, அங்க 256 ஆயிடுச்சு. ஆனா I started with 12 just to make you understand. okay
Okay. Okay, I get your point, but I'm saying in 256 case probably 4x4 is more optimal than 4x3 அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக கேக்குறேன். நான் வந்து I'm not arguing, I'm just trying to understand whether the problem வந்து sometimes compiler optimizations நம்மளுக்கு புரியாது. Okay. அது மாதிரி ஏதாவது இதே ஆப்டிமைஸ் பண்ணிருக்கா அப்படின்றதுக்காக கேக்குறேன். No, I think I see more issues now. Actually, the 12ன்றத 256 மாத்திட்டேன். அப்பனா then you should have changed it as well. So it went into a bad. This is even worse now actually. Anyway, it doesn't matter. Okay. Anyway, okay. For a mesh size of 12, 12 by 4 and 12 by 3 will work. Since I changed the mesh size to 256, this will not work. So I didn't figure it out. So நான் இதை மட்டும் டெஸ்ட் பண்ணல, but this is a mistake. Okay. Oh, okay. Obviously okay. It did something, but at the end it suffered. நான் இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். தம்பி வந்து தப்பா பண்றப்பா அப்படின்ட்டு. ஆனா to that point it did good. Okay. I think we have two உன்னுடைய வேலை இப்ப மாறிடுச்சு. கரெக்ட்டா? உன்னுடைய வேலை வந்து இப்போ இந்த இது வந்து நாட் குட் எனஃப் இல்ல நாட் குட் எனஃப் அப்படினு லேபிள் பண்றது உன்னுடைய வேலையாயிடுச்சு. அதான் என்னடி ஆமா I have to go and check I have to check. நான் அது கோட் ரீஃபேக்டரிங் அதை வச்சு பண்ண முடியாது ஆக்சுவலா. I have to do it manually and then not rely on it. No, but when you do and label that, it will be okay 2 minutes தான் இருக்கு. நம்ம இத முடிச்சுக்கலாம். Okay. ரெண்டாவது டைம் ட்ரை பண்ணும்போது என்ன it went completely went in a different mode. It started giving me files. ஓகேவா? முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா it's displayed இல்லையா? It displayed இல்லையா? Then it started creating files and it got into multiple errors. எல்லாத்தையும் பண்ணா 2-3 times ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கு and it gave a lot of errors. இங்க போனோம்னா it became errors and errors and errors only in the second time when it tried. Obviously I went up and came back again. I restarted it again. It completely gave me different answers and I was not satisfied at all. இதுல ஏகப்பட்ட errors. இது எல்லாமே டெஸ்ட் பண்ணா எல்லாமே all the code it gave this time everything went into memory corruption. I tested it. I don't know to show all the results, but simply first time impressive to start with, then it became okay, you have to do it on your own. So just curious, நீ வந்து ஒரு you would be working with interns and other people இல்ல ஆபீஸ்ல, or you are an individual contributor மாதிரி அந்த ரோலா வந்து இப்போதைக்கு இருக்கிறது? என்னோட கான்ட்ரிபியூட்டர் விட்டுருவோம். நான் என்ன பண்றேன்? இல்ல நான் என்ன உன கான்ட்ரிபியூஷன் கேட்கல. நான் என்ன சொல்றேன்னா ட்ரீட் இட் லைக் அந்த கரண்ட் ஸ்டேட் வந்து நான் எப்படி அதான் சொல்றேன், ரொம்ப குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொன்னாதான் இப்ப வேலை செய்யும். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ். சோ சிம்பிளி லைக் நான் வந்து I can do some analysis, but அந்த அனாலிசிஸ்ல இருந்து இன்புட் எடுத்துக்கலாம். It will give some baby analysis. அதெல்லாம் கத்துக்கலாம். But once it becomes bit higher, I have to analyze on the board. But for basic analysis, it can help. Very true. But again, it is not repeatable. Pretty good. The problem is it's not repeatable and it's not consistent. Oh yeah, அது வந்து அந்த hallucination issues வந்து எல்லா டெக்ஸ்ட்க்கு உள்ள ஒரு பெரிய பிரச்சனை. So இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அதே தானா. So that's pretty much. அதே தானா செத்துரும்னு நினைக்கிறேன். So it can create a lot of bullshit. It's good at bullshit.